வள்ளலார் ராமலிங்க அடிகளார் அவர்களுடைய 203ஆம் ஆண்டு பிறந்த நாள் நிகழ்ச்சி கடந்த கிழமை 5ஆம் நாள் நடத்தப்பட்டிருக்க வேண்டியிருந்தது. நம்முடைய ஐயா நல்லூர் சரவணன் அவர்கள் அன்றைக்கு வெளியூர் சென்றிருந்த காரணத்தால் இந்த நிகழ்ச்சி கொஞ்சம் ஒரு கிழமை தள்ளி வைக்கலாம் என்று அவருடைய கேட்டுக்கொண்டதன் அடிப்படையில் இன்றைக்கு இந்த நிகழ்ச்சி அணியப்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கி கொண்டிருக்கிற பேராசிரியர் ஐயா அரவேந்தன் அவர்களே, தொடக்க உரையாற்றி அமர்ந்திருக்கிற தமிழ் திரு மா பிறைமுகன் அவர்களே, முன்னிலை வகிக்கின்ற முனைவர் அண்ணன் மா பூங்குன்றன் அவர்களே, முனைவர் கி குணத்தொகை அவர்களே, தோழர் தமிழ் முகம் அவர்களே, இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்புரை ஆற்ற வருகை தந்திருக்கிற சென்னை பல்கலைக்கழகத்தினுடைய சைவ சித்தாந்த பெருமன்றத்தினுடைய பொறுப்பாளரும் சென்னை பல்கலைக்கழகத்தினுடைய சைவ சித்தாந்த பிரிவினுடைய பேராசிரியரும் ஆகிய ஐயா முனைவர் நல்லூர் சரவணன் அவர்களே, உடல்நல நேற்று வரை கட்டாயம் வருவதாக இருந்து திடுமென நேற்று இரவு அவருக்கு அம்மையார் கலையரசி அவர்களுக்கு உடல்நலம் இல்லாமல் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டிருக்கிறார். எப்படியாவது இன்றைக்கு போக வேண்டும் என்று மருத்துவரிடம் சொன்னாராம். ஆனாலும் வாய்ப்பில்லாமல் அவர்கள் வர வாய்ப்பில்லாமல் போனது. அவர் நலம் பெற வேண்டும் என்கிற நிலையில் அவர் வர இயலாத சூழலை அறிவித்திருப்பதற்கு வருத்தம் தெரிவித்துக் கொள்கிறோம். அதேபோல் இந்த நிகழ்ச்சிக்கு நன்றி உரையாற்ற வந்திருக்கிற தமிழ் திரு அரசியவர்களுக்கும் வருகை இருந்திருக்கிற சான்றோர் பெருமக்களுக்கும் வணக்கத்தையும் மகிழ்ச்சியையும் நன்றியையும் தெரிவித்துக்கிறோம். இந்த நிகழ்ச்சி வள்ளலாருடைய ஆரிய எதிர்த்த நன்னெறியர் என்கிற அவருடைய ஈடுபாடு குறித்தான விளக்கத்திற்கான நிகழ்ச்சி. வள்ளலார் குறித்து தமிழ்நாடு கொண்டாட வேண்டும். அவருடைய அரும் பணிகளை தமிழர்கள் அனைவரும் மிக பெருமையோடு அடையாளப்படுத்த வேண்டிய காலகட்டத்தில் தமிழ் உணர்வாளர்கள் இருக்கிறோம். ஆனால் அரசு ஒரு நிகழ்ச்சியாக செய்திருக்கிறதே அல்லாமல் மிக பெரும் விழாவாக இதை நடத்தவில்லை என்பது மிக வருத்தத்திற்குரியது. இன்றைக்கு 100 ஆண்டுகள் நடந்து முடிந்திருக்கிறதாக RSS கடந்த 1925ஆம் ஆண்டு தொடங்கி இது 2025 100ஆண்டு நிகழ்ச்சியை தில்லியிலே மிக பெரும் அளவில் நடத்தி முடித்தார்கள். தொடர்ந்து நாக்பூரிலும் நிகழ்ச்சி நடந்தது. வடநாடுகளில் பெரும்பாலான நகரங்களில் பெருநகரங்கள்லாம் RSSனுடைய 100ஆண்டு விழா கொண்டாட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. இந்திய அரசு அந்த RSSனுடைய 100ஆண்டு சிறப்பை அறிமுகப்படுத்துகிற வகையிலே அஞ்சல் தலை வெளியிட்டிருக்கிறது. 100 ரூபாய் பில்லை வெளியிட்டிருக்கிறது. மிக பெரும் எழுச்சியாக RSS தான் ஒரு பெரிய அடித்தளமான பேர் இயக்கம் என்பதாக அடையாளப்படுத்தி தலைமை அமைச்சர் நரேந்திர மோடி அவர்கள் தில்லியிலே பேசியிருக்கிறார். இன்னும் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், தலைமை உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைவர் கவாய் அவர் மீது ஒரு 4 நாட்களுக்கு முன்பாக செருப்பு வீசப்பட்ட ஒரு நிகழ்ச்சியை நாமெல்லாம் கேட்டறிந்து பதறி போயிருப்போம். இந்திய விடுதலை பெற்று 75 ஆண்டுகளுக்கு மேலாகி 2வது தலைமை உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைவராக கவாய் தாழ்த்தப்பட்ட சமூகத்திலிருந்து வந்திருக்கிறவர் என்று எல்லாருக்கும் தெரியும். இதுக்கு முன்னாடி கே பாலகிருஷ்ணன் என்கிறவர் வந்திருந்தார். இவர் 2வது. ஒரு தாழ்த்தப்பட்டவர் என்கிற காரணத்துக்காக மட்டுமே அவர் செருப்பு வீசப்படவில்லை. ஒரு சின்ன நிகழ்ச்சி, ஏன் செருப்பு வீசினார்கள் என்பதற்கான ஒரு சின்ன நிகழ்வு. எவ்வளவு எச்சரிக்கையோடும் எவ்வளவு உணர்வோடும் எவ்வளவு அதிகார வெறித்தனத்தோடும் அவர்கள்லாம் இருக்கிறார்கள் என்பதை தெரிந்து கொள்வதற்கான நிகழ்ச்சி.
கவாயினுடைய அம்மா கமலா கவாய் என்கிற பெயர் உடையவர்கள். அவங்க மராட்டிய மாநிலத்தை சார்ந்தவர்கள். பெரும்பாலும் ஆர்எஸ்எஸ்னுடைய நிகழ்ச்சி எல்லாவற்றிலும் யாரையாவது ஒருவரை, அதாவது மிக பரவலாக பெயர் பெற்ற ஒருவரை அழைத்து வந்து ஆர்எஸ்எஸ் நிகழ்ச்சியில பங்கேற்க வைப்பது என்பது ஆர்எஸ்எஸ்னுடைய தொடக்க காலத்திலிருந்தே திட்டம். காந்தி அழைக்கப்பட்டிருக்கிறார், நேரு அழைக்கப்பட்டிருக்கிறார், அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார். எல்லாரையும் நாக்பூருக்கு அழைத்து வந்து நிகழ்ச்சியில பங்கேற்க வைத்து இவர்களெல்லாம் ஆர்எஸ்எஸ்ஐ புகழ்பாடி இருக்கிறார்கள் என்பதாக அவர்கள் பெருமைப்படுத்தி என்ன சூழல்ல அவர்கள் அழைக்கப்பட்டார்கள், என்ன அடிப்படையில் அவர்கள் பங்கேற்றார்கள், என்ன பேசினார்கள் என்பது குறித்தெல்லாம் நமக்கெல்லாம் விளக்கமான அரசியல் தெரியாத சூழலில் ஒரு நடைமுறையை உருவாக்கி அவர்களுக்கும் ஆர்எஸ்எஸ் எல்லாரும் மதிக்கத்தகுந்த ஒரு பேர் இயக்கம் ஆர்எஸ்எஸ், அது ஒரு மக்கள் நல இயக்கம் என்பதாக அடையாளப்படுத்துகிற ஒரு பெருமையை மக்களுக்கு அறிமுகப்படுத்துவதற்கு அதை செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில தான் கமலா கவாய் என்கிற இப்பொழுதைய உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நடுவருடைய அம்மா அவர்களை அழைத்திருக்கிறார்கள். அவர்கள் வந்து மறுத்துட்டாங்க. ஆர்எஸ்எஸ் 100ஆண்டு விழா நிகழ்ச்சியில் தலைமை அமைச்சர் சார்பில் ஆர்எஸ்எஸ் நிறுவனத்தினுடைய தலைவர்கள்லாம் சேர்ந்து போய் அழைத்த அந்த நிகழ்ச்சியில நான் பங்கேற்க இயலாது. ஆர்எஸ்எஸ் என்கிற இயக்கத்தினுடைய அடிப்படை கொள்கைகளும் நாங்கள் பின்பற்றி வருகக்கூடிய புத்த சமண கருத்தினுடைய அடிப்படையில் இருக்கக்கூடிய கொள்கைகளும் வேறுபாடுடையவை. நான் வந்து ஆர்எஸ்எஸ் நிகழ்ச்சியில பங்கேற்க இயலவில்லை என்று நல்லா நினைச்சு பார்த்தா, இந்திய அரசு அதிகாரத்துல இன்றைக்கு ஆட்சி கட்டில இருக்கிறவர்கள், அதிகாரம் படைத்தவர்கள், மிக வலிமையானவர்கள் என்பதெல்லாம் தெரிந்து அந்த அம்மா துணிவாக மறுத்துட்டாங்க. இதெல்லாம் அந்த அதிகார மட்டத்துல ஒரு பெரிய செய்தியாக பரப்பப்பட்டு அந்த சினத்தின் மேலதான் அந்த மூத்த வழக்கறிஞர் செருப்ப வீசுறார். சனாதனத்துக்கு இணங்கி போகாத ஒரு அதிகாரம் படைத்தவரா இருக்கிறாரு உச்ச நீதிமன்ற தலைமை நடுவர் நீதிபதி. எப்படி அப்படி இருக்க முடியும், எப்படி அப்படி இருக்கலாம் என்பதை வெளிப்படுத்தி காட்டுவதற்கான நிகழ்ச்சி. எண்ணற்ற நிகழ்ச்சிகள் நடக்குது, ஒவ்வொரு நாளும் நடந்து கொண்டிருக்கிறது. தொடக்கத்துல இருந்து உங்களுக்கு ஜெகஜீவன் ராம்னு கேள்விப்பட்டிருப்பீங்க, எல்லாருக்கும் தெரிந்த செய்தி தான். ஒரு நினைவூட்டலுக்காக, இணைத்து நினைவூட்டலுக்காக அதை சொல்ல வேண்டியிருக்கிறது. ஜெகஜீவன் ராம் முப்படைகள் பொறுப்பேற்றதனுடைய படைத்துறை அமைச்சராக இருந்தவர். நேரு காலத்துல அவர் வந்து அந்த துறையினுடைய அமைச்சர், முப்படைகளுடைய தலைமை அமைச்சர், இராணுவ அமைச்சர்னு அடையாளப்படுத்துகிறபடியான படைத்துறை அமைச்சர். அவரை வாரணாசியில சம்பூர்ணானந்த் அப்படிங்கிறவருடைய சிலையை திறந்து வைப்பதற்காக அழைத்திருக்கிறாங்க. அவர் ஒரு தாழ்த்தப்பட்ட குடியை சார்ந்தவர். அவர் போறார். இங்கிருந்து பொத்தானை அழுத்தி சிலை திறக்கப்படுகிறது. திறந்து முடிச்சுட்டு அவர் வெளியேறிட்டாரு. வெளியேறினதுக்கு பிறகு காசியில இருக்கக்கூடிய பார்ப்பனர்கள், காசி பல்கலைக்கழகத்தில் இருக்கிற பார்ப்பனர்கள்லாம் சேர்ந்து அந்த சிலையை முழுக்க கங்கையிலிருந்து தண்ணீர் கொண்டு வந்து கழுவி விடுகிறார். என்னன்னு சொன்னா, இவரால் திறக்கப்பட்ட சிலை தீட்டுப்பட்டு விட்டதாக சொல்லி சிலை கழுவிடப்படுகிறது. அப்ப இங்க சொடுக்கிய போட்டு சுவிட்சில் அழுத்தக்கூடிய இந்த நடைமுறையிலேயே அந்த சம்பூர்ணானந்தனுடைய சிலை தீட்டுப்படுகிற அளவிற்கு சாதிய வெறித்தனமும் தீண்டாமை கொடுமைகளும் இந்த நாட்டில் கப்பி கிடக்கிறது. என்றையிலிருந்து விடுதலை பெறுவதற்கான முந்தியிலிருந்து 2000-3000 ஆண்டுகளாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய கொடுமையினுடைய நீட்சி. இன்றைக்கு ஆட்சி அதிகாரமே அவர்கள் கைக்குள்ளார வந்து இந்த வேலைகளை செய்து கொண்டிருக்கிறாங்க. இது அண்மை காலத்துல இந்த 75 ஆண்டுகள்ல அதிகார மட்டத்துல மிக பொறுப்பு வாய்ந்த அதிகாரிகளாக மாறி போனவர்களுக்கே இந்த நிலைகள். கடந்த குடியரசுத் தலைவராக வந்த ஒருவருக்கு அரசு பங்கேற்ற நிகழ்ச்சியில, குறிப்பா இந்த ராமர் கோயிலை திறந்து வைத்த நிகழ்ச்சியில உள்ள நுழைய விடல. அந்த கோயிலுடைய அந்த கருவறைக்குள்ளார கூட நுழைய விடாம வெளியே நிறுத்திட்டாங்கிறதும், அழைப்பும் விடுக்கப்படலைங்கிறதும் நமக்கெல்லாம் தெரிந்த செய்திகள். இதுபோல எண்ணற்ற நிகழ்ச்சிகள் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு.
இது இன்றைக்கே 200 ஆண்டுகளுக்கு முன்னாடி வள்ளலார் 203வது பிறந்த நாள் இன்றைக்கு. வள்ளலார் வாழ்ந்த காலத்துல எப்படி நடந்திருக்கும், எப்படி குமுக அமைப்பு இருந்திருக்கும், சாதிய கட்டுமானங்கள் எப்படி இருந்தது, சாதிய கொடுமைகள் எப்படி இருந்தது, இதையெல்லாம் பார்த்து மிக புழுங்கி போகிறார் வள்ளலார். வள்ளலார் ஒரு சாதியால் புறக்கணிக்கப்பட்ட சாதியை சார்ந்தவர்கள் இல்லை. இருந்தாலும் கூட இந்த அடித்தட்டு மக்களுடைய வாழ்வியல் முறைகளை, அவர்கள் மீது இருந்த தீண்டாமை கொடுமைகளை, சாதி சழக்குகள் செய்யக்கூடிய கொடுமைகள் எல்லாம் பார்த்து நொந்து போகிறார். இன்னொரு பக்கம் மக்கள் பெரும்பான்மையானவர்கள் உணவில்லாம தொல்லைப்படுவது, அடுத்த வேளை கஞ்சிக்கு வழி இல்லாதவர்களாக கடும் உழைப்பாளிகளாக இருந்து கூட அவர்களுடைய வருவாய்க்குரியவதை பெற முடியவில்லையே என்கிற அவலம். இவ்வளவு கொடுமைகளை பார்த்து அவர் இந்த குழுக்களோடான உணர்வோட எண்ணற்ற வரிகளை எழுதியிருக்கிறார். தொடக்கத்தில் அவர் வாழ்ந்த காலம் ஒரு 51 அகவை தான் வாழ்ந்திருக்கிறார். 51 அகவையில வாழ்ந்த வள்ளலாருக்கு தொடக்க காலம் வரை அவர் மிக தீவிரமான சிவனிய நெறியாளர். சிவனிய நெறியாளர்னா அவரு சிவனிய நெறியை பின்பற்றி அவர் வாழ்க்கை முறையை அமைத்து கொண்ட அளவுக்கு பல சிவனிய நெறியாளர்கள் வாழல. அந்த காலத்தினுடைய சூழலையும் நம்ம ஒப்பிட்டு பார்க்கணும். அந்த சிவனிய நெறியாளர்கள் மிக கடுமையாக தமிழ் மீது ஒரு அக்கறையோடு தமிழை உயர்த்தி நிறுத்தி செயல்படுவதற்கான காலச்சூழல் இல்லாத நேரம். பெரும்பாலான சிவ மடங்கள் எல்லாமே ஆரியத்தை தான் உயர்த்தி சமஸ்கிருதத்தை உச்சமாக மதித்து சமஸ்கிருதத்திலிருந்து தான் தமிழ் இன்னும் கூடுதலான பெருமை பெறுவதாக நம்பிக்கொண்டிருந்தவர்கள். பிற்காலத்துல உருவெடுத்த காலத்துல நமக்கு தமிழ்நாட்டு வரலாறோடு கொஞ்சம் பொருத்தி பார்க்கிற பொழுது கூடுதலாக செய்திகள் தெரியும். கிபி 3ஆம் நூற்றாண்டிலிருந்து 6ஆம் நூற்றாண்டு வரை தமிழ்நாடு களப்பாளர்கள் என்கிற பெரும் தாக்கத்தினால அரசு அமைக்கப்பட்டு தமிழர்களுக்கான ஒரு வாழ்வியல் முறைகள் குலைந்து போயிருந்ததான ஒரு சூழல் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது இலக்கிய அடிப்படையில். இருண்ட காலம் அது என்பதாக பலரும் கருத்தறிவிக்கிறார்கள். இல்லை இல்லை, அது மக்களுக்கு விழிப்பூட்டிய காலம். இருண்ட காலம் என்பது சாதிய ஆணவ கருத்தியலை கொண்டிருந்த பார்ப்பனியத்திற்கு இருண்ட காலமாக இருக்கலாம். ஆனால் அடித்தட்டு மக்களுக்கு அது உரிமை பெறுகிற காலமாக இருந்தது. சாதி சழக்குகள் விழிப்படைந்து அதற்கான உரிமைகளை பெறுவதற்கான போராட்ட காலமாக இருந்தது. இப்படிலாம் கருத்துக்கள் நிறைய வந்திருக்குது. ஆய்வுகள் நடந்து கொண்டிருக்கிறது. மயிலை சீனி வேங்கடசாமியார் அது பற்றியான நூல்கள் எழுதியிருக்கிறாங்க. களப்பிரர் காலம் என்பதாகவே அவர் தலைப்பிட்டு நூல்களை ஆய்வு செய்திருக்கிறார். இதெல்லாம் நிறைய அது ஒரு பக்கம். ஆனால் குறிப்பாக நான் சொல்ல வர செய்தி, அந்த களப்பிரர் காலத்தில் எழுதப்பட்ட இலக்கியங்கள் பல அறநெறி இலக்கியங்களாக இருந்திருக்கிறது. பழமொழி, நாலடியார், இவையெல்லாம் 14 கீழ்கணக்கு நூல்களில் பெரும்பாலான நூல்கள் களப்பாளர் காலத்தில் எழுதப்பட்டவை. இலக்கண நூல்கள் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த காலத்திலெல்லாம் சாதிய அடக்குமுறைகளுக்கு இன்னும் கூடுதலாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் பார்ப்பனியத்துக்கு எதிரான கருத்துகள் ஓங்கி இருந்த காலம். சிலப்பதிகாரமும் அப்படித்தான், மணிமேகலையும் அப்படிதான், குண்டலகேசியும் அப்படிதான். இவை எல்லாமே பார்ப்பனியத்தை கடுமையாக எதிர்த்த கருத்தியல்களை கொண்டிருந்த கருப்பொருள்களாக இலக்கியங்கள் காவியங்கள் படைக்கப்பட்ட காலம். அதனால அவையெல்லாம் ஒன்று புத்த சம கருத்தியலோடு சமண கருத்தியலோட சார்புடைய இலக்கியங்களாக இருந்தது. இந்த புத்த சமண கருத்தியல்களுக்கு சார்புடைய இலக்கியங்களாக படைக்கப்பட்ட சூழல்கள்ல பார்ப்பனியம் மிக கடுமையான எதிர்வேலைகளை செய்ய தொடங்குகிற பொழுது சாதிய உணர்வு மேலோங்குகிற சூழலும் அமைகிறது. வேற்று இனத்தவர்களுடைய அல்லது வேற்று ஆட்சி இங்க தமிழ்நாட்டில் தொடங்கின அந்த களப்பாளர்கள் காலத்துல
எப்படி ஒரு சாதிய மீறல், சாதிய ஒடுக்குமுறைக்கு எதிரான மீறல்கள் நடந்து அன்றைக்கு சாதியத்தின் வழியான அடக்குமுறைகளுக்கு எதிரான விழிப்புணர்வு கிளம்பினதோ அதே போன்றுதான் 17ஆம் நூற்றாண்டு 18ஆம் நூற்றாண்டு 1750களுக்கு பிறகு 1850க்கு இடைப்பட்ட அந்த 100 ஆண்டு காலத்துல தமிழ்நாட்டில் எண்ணற்ற சாதி இயக்கங்கள் தோன்றுகிறது. பல சாதி இயக்கங்கள் தங்களுடைய அடைமொழியை கூட மாற்றி வைத்து பொருள்களை தங்களை அடையாளப்படுத்திக் கொள்கின்றன. வன்னிய இயக்கங்கள், வன்னிய குல சத்திரிய இயக்கம் தோன்றுனது அந்த 18ஆம் நூற்றாண்டினுடைய தொடக்கத்துல, 17ஆம் 18ஆம் நூற்றாண்டினுடைய தொடக்கத்துல. மீனவர்கள் அமைப்பு பர்வத ராஜகுலத்தினர் என்று அடையாளப்படுத்திக் கொண்டது அந்த காலகட்டத்துல. இந்த காலகட்டத்துல தான் சாதிய அடக்குமுறைகளும் சாதிய முரண்பாடுகளும் சாதிகளுக்கு இடையிலான சண்டைகளும் பெருக தொடங்கியது. இந்த காலம் வள்ளலார் தோன்றின காலம். அதனால அந்த சாதியினுடைய கொடுமைகளை கண்ணுக்கு கண்ணாக பார்க்கிறார். இந்த உணர்வுல தான் அவரு தோன்றின காலத்துல, அவர் படித்தறிந்த காலத்துல, அவர் தெரிந்து கொண்ட சிவனிய கருத்துக்களை அடிப்படையாக வைத்து சிவனியத்தின் மீது, சைவ சமயத்தின் மீது மிகுந்த பற்றுதலோட, மிக உணர்வெழுச்சியோடு பாடல்களை படைக்கிறார். 5 திருமுறைகள் எழுதுகிற வரைக்கும் அவர் முழுக்க முழுக்க சிவனிய கருத்தாளராக இருக்கிறார். 6ஆம் திருமுறை எழுதுகிற பொழுது அவர் அதிலிருந்து, அந்த கருத்துகளிலிருந்து வேறுபட்டு வந்து முழுக்க சைவ சமயங்கள் கூட வேண்டாம், சமயங்கள் என்பதே தேவையில்லை என்கிற கருத்துக்கு வந்துடுறார். அதனாலதான் சைவ சமய அவருடைய கருத்தாக்கங்கள் சிவனியம் சார்ந்து இல்லாம சமரச சுத்த சன்மார்க்க சங்கம்னு தோற்று வைக்கக்கூடிய சூழல். அந்த கடைசி 9 ஆண்டு 1951 தன்னுடைய 51வது அகவையில் அவர் மறைவுறுகிறார். 1823 அவருடைய பிறப்பு. இந்த கடைசி 9 ஆண்டுகள்ல தான் இவருக்கு முழுக்க முழுக்க சமரச சன்மார்க்கத்தினுடைய ஈடுபாடு, சத்திய தர்மசாலை, சத்திய ஞான சபை, சித்தி வளாகம், இந்த ஏற்பாடுகள் எல்லாம் செய்யற காலம் வந்து அந்த கடைசி ஆண்டுகள் தான், அந்த 9 ஆண்டு காலங்கள்ல. சைவ சமரச சுத்த சன்மார்க்க இயக்கத்தினுடைய கட்டமைப்பு உருவாகிற பொழுதெல்லாம் அவருக்கு தமிழ் மீது மிக கூடுதலான அக்கறையும் பற்றுதலும் வருகிறது. சமஸ்கிருதத்தின் ஆளுமையை, அதிகாரத்தை கடுமையாக எதிர்க்கிறார். அந்த நேரங்கள்ல தான் இந்த செய்திகளும் தெரிந்த செய்தியாகத்தான் இருக்கும். சங்கராச்சாரியர் எல்லாவற்றுக்கும் மூலமொழி, தாய்மொழியாக இருப்பது சமஸ்கிருதம் தான். சமஸ்கிருதம் தான் இந்தியாவில் இருக்கக்கூடிய இன்றைக்கும் அதே கருத்தை எல்லாரும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இந்தியாவில் இருக்கக்கூடிய அமித்ஷா உள்ளிட்டு இன்றைக்கும் அந்த கருத்து பரப்பப்படுகிறது. அந்த கருத்தை எதிர்வினையாற்றுகிற வள்ளலார் போன்ற சமய துறவியர்களோ அல்லது சமயத்தை மறுத்த துறவியர்களோ கூட யாரும் இப்ப இல்லை. வள்ளலார் போன்றவர்களோ அல்லது பொதுப்படையான துறவியர்கள் கூட இல்லை. அன்றைக்கு தாய்மொழியாக தமிழ் சமஸ்கிருதம் தான் அப்படின்னு சங்கராச்சாரி சொன்ன பொழுது அவர் ஓங்கி ஒழிச்சார். தாய்மொழியாக சமஸ்கிருதம் இருக்கிறதுன்னு நீங்க அறிவிச்சீங்கன்னா தந்தை மொழி எங்களுடைய தமிழ் மொழி தான் அப்படிங்கிறத ஓங்கி சொன்னவர் வள்ளலார் தான். ஒவ்வொரு இடத்துலையுமே கடுமையான தாக்குதல். அவருடைய இந்த 6ஆம் திருமுறையில் அவர் எழுதிய எண்ணற்ற பாடல்கள் மிக ஆழமான பாடல்கள். ஒவ்வொன்றும் நம்ம படித்து மனனம் கொள்ள வேண்டிய பாடல்கள், எல்லாருக்கும் சொல்ல வேண்டிய பாடல்களாக இருக்கிறது. கங்கையிலே காவிரியிலே 100 முறை மூழ்கி கணக்கற்ற திருக்கோயில் கால் தேர சுற்றி வெங்கொடிய பல நோன்பு ஏற்றுடலை வருத்தி வேதங்கள் கூறுகின்ற யாகமெல்லாம் செய்து பங்கமிலா வேதியற்கை பணமல்லி தந்து பசுவதனை பூசித்து அதன் கழிவை உண்டு தங்களுயர் மோட்சத்தை அடைவதற்கே முயலும் தயல்வில்லார் சத்தியமாய் முக்தி அடைய மாட்டார். கடுமையா வேதத்தையும் இந்த யாக நடைமுறைகளையும் பார்ப்பனிய நடைமுறைகள் எல்லாம் மிக கடுமையாக கண்டித்து அவருடைய பாடல்கள், வரியமைப்புகள் இருக்கிறது. சாதியும் மதமும் சமயமும் தவிர்த்தேன்
சாத்திர குப்பையும் தனித்தேன், மதத்திலே சமய வழக்கிலே மாய இருட்டிலே மருட்டிலே இருட்டிலே மறவா கதத்திலே மனத்தை வைத்து வீண் பொழுது கழிக்கின்றார். குளத்திலே சமய குழியிலே நரக குழியிலே குமைந்து வீண் பொழுது நிலத்திலே போக்கி மயங்கியே மாந்து நிற்கின்றார். கடுமையாக பாடி அவருடைய செயல்பாடுகள் எல்லாம் மிக கடுமையாக இருக்கு. அந்த நேரங்கள் அதே வள்ளலார் இருந்த காலத்துல இருந்த சைவ மடங்கள் எல்லாம் எந்த அளவுல இருந்தது அப்படின்னா, ஆரியத்தை எதிர்த்ததா அப்படின்னா இல்லை. ஆரிய மறுப்பு கருத்துகள் இல்லை, சமஸ்கிருத மறுப்பு கருத்துகள் இல்லை. சைவ சித்தாந்தத்துல இருக்கிற பொழுது அவருடைய வழிபாட்டு முறைகள் வேறு. சமரச சன்மார்க்கம் தோற்றுவிக்கப்பட்டதற்கு பிறகு அவருடைய வழிபாட்டு முறைகள் எல்லாமே நெறிப்படுத்துறார். வழிபாடு என்பது பூவை தூவி கொண்டு வழிபாடு செய்யக்கூடாது, இந்த திருநீர்களை பூசக்கூடாது, இது பேரு அந்த எந்த வித சடங்குகளையுமே கூடாதுன்னு அவர் மறுத்துறார். சூடம் ஏற்றக்கூடாது, பொங்கல் வச்சு புளிசோறு சாப்பிட்டுக்கிட்டு மேலதாளம் போட்டுக்கிட்டு தெப்பம் விட்டுக்கிட்டு தேர் இழுத்துக்கிட்டு இந்த முறைகள் எல்லாம் வழிபாட்டு முறையா ஏற்காதீங்க, ஒளியை ஏற்றுக்கொள்ளுங்க. ஒளியில தான் இயற்கையினுடைய மிகச்சிறந்த அந்த ஆற்றல் இருக்கிறது. ஆதன் ஒளி அடிப்படையாக ஒரு சொல்றார். ஆதன் என்பது நம்மளுடைய ஆன்ம ஒளி, உயிர் ஒளி, ஜீவ ஒளி, உயிர் ஒளி பொருந்தியதாக இருக்கிறது. ஆதன் உயிர், ஆதன் என்பது ஆன்மா என்பது ஒளி பொருந்தியதாக இருக்கிறது. மனம் என்பது ஒளி பொருந்தியதாக இருக்கிறது. கண் ஒளி பொருந்தியதாக இருக்கிறது. இந்த ஒளியினுடைய உயிர்ப்போடு தான் நம்ம இறைவனை அடைய வேண்டியிருக்கிறது, இறைவனை வணங்க வேண்டியிருக்கிறது. அதுதான் அருட்பெரும் சோதி. அந்த ஒளிய அடிப்படையாக வைத்து அருட்பெரும் சோதி, தனிப்பெரும் கருணை, அருள் என்கிற அந்த கருணை வடிவோடு நாம் கருத வேண்டி இருக்கிறது என்பதெல்லாம் ஒத்திசைத்து ஒவ்வொரு நடைமுறைகளையும் மாற்றுகிறார். தர்மசாலை என்பதை அவர் தர்மசாலைங்கிற வர்ணாசிரம தர்மங்கிற அந்த தர்ம அடிப்படையில் இல்லாம தர்மசாலை, முதல்ல உணவு தான். பசித்திருக்கிறவனுக்கு அடிப்படையில் அந்த பசியை போக்கணும், பசியினுடைய சூழல்களை மாற்றுகிற ஒரு அடிப்படையோட வருகிற பொழுதுதான் நமக்கு அடிப்படை வேலைகளை நம்ம நிறைவு செய்ய வேண்டியிருக்கிறது என்பதெல்லாம் அடித்தளமா கொண்டு வர ஜீவகாரன் என்ற சத்திய ஞான, அதோட இந்த தர்மசாலை அமைக்கிறது போலவே சத்திய ஞான சபையும் உருவாக்குறார். அறிவு ஊட்ட வேண்டிய தேவை இருக்கிறது. எல்லாம் முழுக்க ஆரிய அடிமை கருத்தோட இருக்கிறாங்க, பார்ப்பனிய அடிமை கருத்தோட இருக்கிறாங்க, சமஸ்கிருத அடிமை கருத்தோட இருக்கிறார்கள். அதனால நம்ம அறிவு ஊட்ட தேவைப்படுகிறது. அதனால சத்திய ஞான சபை தேவை. அதனால அதையும் உருவாக்குறதுக்கான இது வராது. சித்தி வளாகம் அவர் எடுத்துக்கொண்ட திட்டம், அதற்கான நடைமுறைகள் இந்த நாளையும் மிக ஆழமாக அதற்கு ஏற்றதான நிலையில ஒழுங்குபடுத்துறார். திருக்குறளுக்கு தமிழ்நாட்டு வரலாற்றிலேயே திருக்குறளுக்குன்னு ஒரு வகுப்பு நடத்தியவர் வள்ளலார் தான். அதற்காக ஒழுங்கமைத்து அந்த வகுப்புகளை தொடர்ச்சியா நடத்துவதற்கான திட்டங்களை கொடுத்து அதை வழிநடத்துறதுக்கான ஏற்பாடுகளை செய்து வர்றார். ஆனாலும் எண்ணற்ற நிறைவின்மை அவர்கிட்ட இருக்கு. இவர் சொன்னபடியான திட்டங்கள்ல பல நிகழ்வுகள் நடக்கல. எல்லாரும் அந்த பூசை செய்யற வழிமுறைகள்ல மாறி செய்யறாங்க. விளக்கு அந்த ஒளின்னு நம்ம சொன்னாலும் கூட உடனே ஒளி விளக்கை எப்படிலாம் ஏற்றக்கூடாது. நீங்க வழக்கமா என்ன பண்ணுவோம், ஒரு குத்து விளக்கு ஏற்றி அந்த குத்து விளக்கை நல்ல பளபளன்னு வளக்கி, பித்தளை குத்து விளக்கு எடுத்து நல்ல பளபளன்னு வளக்கி அப்படியே அழகா, அதெல்லாம் ஏற்றக்கூடாது. குத்து விளக்குலாம் ஏற்றக்கூடாது. வெறும் தகரத்துல அவர் எவ்வளவு எளிமையும் எவ்வளவு மக்கள் பற்றோடும் எவ்வளவு வாழ்வியல் நிலைகளை எல்லாம் பொருத்தி வைத்து என்னன்னு புரிஞ்சுக்கணும். அப்படி ஒரு எளிய வாழ்க்கை. மக்கள்கிட்ட போய் எல்லார்ட்டையும் தட்டி 100 ஏக்கரை குறுக்கம் நிலத்தை பெற்று அங்கேயே உழவு செய்து அங்கேயே எல்லாருக்கும் உணவை ஏற்பாடு செஞ்சு, அதுக்காக அவர் வரைந்த எழுத்து முறைகள், அதற்கான செய்திகள் எல்லாத்தையும் பார்த்தோம்னா ஒவ்வொன்றிலையும் ஊன்றி 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 வேலை செய்கிறார். இந்த கடைசி காலத்துல அந்த 9 ஆண்டுகள் ஆட்சி மிக கடுமையாக நெருக்கடி கொடுக்குது.
கருணையிலா ஆட்சி கடுகி ஒழிக ஆணையிடுறது போல சொல்றார். கருணை இல்லாத அந்த ஆட்சி முறைகள் கடுகி ஒழியணும், அப்பதான் இது மாற்றங்கள் வரும் அப்படின்னு. இவர் இதெல்லாம் பண்ண இதுக்கு சிவனிய கருத்தாளர்களுக்கு, சைவ சித்தாந்திகளுக்கு மிக கடுமையான மறுப்பு வருகிறது. ஆறுமுக நாவலருக்கும், ஆறுமுக நாவலர் என்பவர் யாழ்ப்பாணத்தை சேர்ந்தவர். அவர் மிகப்பெரும் சைவ பற்றாளர், சிவனிய நெறியாளர். அவரு இது என்ன ஒரு முற்றிலும் நேர் எதிராக சிவனிய இவர் சிவனிய தொடர்புடையவரே, இவருக்கும் இதுக்கும் தொடர்பே கிடையாதுன்னு இவரை மறுக்கவும் இவர் மேல வழக்கு போடவுமான நடைமுறைகள்லாம் இருக்கு. நீங்க அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஆக இவ்வளவு வலிமையான ஒரு பேராற்றல் பொருந்திய அறிவாண்மை மிகுந்த ஆரியத்தை எதிர்த்த செயல்பாடுகள், பார்ப்பனிய எதிர்த்த செயல்பாடுகள், சமஸ்கிருதத்தை எதிர்த்த வலிமையான செயல்பாடு, ஒற்றை மாந்தராக ஒரு பேர் இயக்கம் கண்டு அவரால் எவ்வளவு அந்த குறுகிய காலத்துல செயல்படுத்த முடியுமோ அத்தனையும் மிகப்பெரிய எழுச்சியோட, எந்த அடித்தளமும் இல்லாமல் மிக குறைந்த காலத்துல அவர் அவருடைய வாழ்க்கையில மிக பின்னால்தான் உணர்ந்த நிலையில ஆனாலும் அந்த 6ஆம் திருமுறை, அந்த 5 திருமுறைகளுமே கூட முழுமையாக அவர் இருந்த பொழுது, அவர் வாழ்ந்த பொழுது முழுமையாக அச்சிட்டு வெளிவரல. அவருடைய மறைவுக்கு பிறகுதான் முழுமையான நிலையில வெளிவருகிறது. 6ஆம் திருமுறை முழுக்க அவருடைய மறைவுக்கு பிறகு. பலருக்கும் சில வேறுபட்ட கருத்துக்கள் கூட உண்டு. 6ஆம் திருமுறையில பல இடைச்செருகள் உண்டு. இதெல்லாம் அவர் எழுதினதாக தெரியல அப்படிங்கிறதெல்லாம் கூட சொல்லுகிறவர்கள் எல்லாம் கூட உண்டு. ஆனாலும் கூட இதெல்லாம் தொகுத்து அவருடைய செயல்பாடுகள்ல மிக ஆழமான அழுத்தமான செயல்பாடுகளோட இருந்தார். இந்த இடத்துல நம்ம இன்னொன்றையும் தெரிஞ்சுக்கணும். தமிழ்நாட்டுல வள்ளலாருடைய இந்த செயல்பாடுகள் வந்துட்டு இருக்கிற சூழலிலே தான் இந்த காலத்திற்கு பிறகு, இன்னும் சொன்னா வள்ளலாரை காட்டிலும் அவ்வளவு நீண்ட, அதாவது 51 அகவை கூட வாழ்வை நிறைவு செய்யாத இன்னொரு பேராற்றல் பொருந்தியவர் விவேகானந்தர். அவர் வடக்க தோன்றுகிறார். அவர் ஒரு பார்ப்பனர் இல்லை. ஆனா பார்ப்பனராக இல்லாத பொழுது கூட அவருடைய கருத்தாடல்கள் ஒரு சமயம் சார்ந்து இந்தியாவை உருவாக்க வேண்டும், பாரதம் என்பது ஒரு பெரிய பழமைக்குரிய கருத்தாடல் உடையது, இதுக்கென்று ஒரு பேரறிவு உண்டு, இந்த பாரத அமைப்பு என்பது ஒரு பெரிய அடிப்படை அறிவாண்மையை சார்ந்தது அப்படின்னு என்றார். அவருடைய கருத்துக்களை பார்த்தீங்கன்னா ரொம்ப எந்த அடிப்படையில இப்படி விவேகானந்தர் பல செய்திகள்ல ஆன்மீக அடிப்படையில், ஆன்ம நேய அடிப்படையில், உயிரியல் வாழ்க்கை முறைகள்ல இதெல்லாம் வேறுபட்ட கருத்துடைய நிலையில அவர் பல சிறந்த கருத்துக்களை சொல்லியிருக்கிறதாக சமய பின்பற்றாளர்கள் அவரை கருதினாலும் கூட, சமய அடிப்படையில இந்து மதத்தினுடைய பார்ப்பனிய கட்டமைப்பை அவர் கொஞ்சம் கூட குலைத்து சிந்திக்காதவர். நீங்கள் இறைவனை பற்றிய எந்த கொள்கையை வேண்டுமானாலும் நம்பாதவர்களாக இருக்கலாம். விவேகானந்தர் சொன்னது, நீங்கள் இறைவனை பற்றி எந்த கொள்கையை வேண்டுமானாலும் நம்பாதவர்களாக இருக்கலாம், ஆனால் வேதங்களை ஒப்புக்கொள்ளாவிடையில் நீங்கள் நாத்திகர்கள் தான். விவேகானந்தர் சொல்றார், நீங்க இறைவனை நம்புறீங்க நம்பல, அது கூட எனக்கு பெரிய செய்தி இல்லை, ஆனா வேதத்தை நீங்க நம்பி ஆகணும். வேதத்தை நீங்க நம்பலன்னா நீங்க ஒரு நாத்திகர் தான் அப்படின்னு விவேகானந்தர் சொல்றார். வேதத்தில் இல்லாததே இந்த உலகத்துல இல்லை, எல்லாமே வேதத்தில் இருக்கிறது. தன் தாயை ஒரு துறவி எவ்வாறு நேசிக்காமல் இருக்க முடியாதோ, அதுபோல் ஒரு துறவி தன் தாய் நாட்டை நேசிக்காமல் இருக்க முடியாது. ஒரு தாயை ஒரு துறவியான பிறகு அவன் எந்த வேணா நேசிக்காம இருக்கணுங்கிறது தான் அவன் துறவியினுடைய அடிப்படையே. ஆனாலும் கூட ஒரு துறவிக்கு தாயை நேசிக்கிற ஒரு இயல்பான ஒரு உயிரியல் கூறு இருப்பது போல அவனுக்கு தாய் நாட்டையும் நேசித்தாகணும். ஒரு துறவி ஆயிட்டானே, உனக்கு எதுக்குடா தாய் பற்று அப்படின்னு நீங்க கேள்வி எழுப்பிட்டீங்கன்னா அவருக்கு இருக்கும். அது இயற்கையான உயிரியல் பண்பு. அதுக்கு எப்படி ஒரு நேசம் உண்டோ அதே போல தாய் நாட்டின் மீதான நேசமும் உண்டு அப்படின்னு சொல்லிதான் தன் பாரதத்தின் மீதான தனக்கு ஒரு மிகப்பெரும் நேசம் உண்டுங்கிறத விவேகானந்தர் பதிவு செய்கிறார். ஒரு துறவிக்கு தாய்ப்பாசம் இருக்கலாம் என்று சாஸ்திரங்களே கூறுகின்றன. அவர் சொல்ற சாஸ்திரங்கள் என்பது வேத புராண சாஸ்திரங்கள். அதுபோலவே ஒரு துறவிக்கு தாய் நாட்டு பாசம் இருப்பதிலும் தவறில்லை.
உலகத்தவரை நேசிப்பதற்கு தாய்நாட்டு பற்று தடையாக இருக்கக்கூடாது. இதெல்லாம் பொதுப்பட சொல்லிட்டு கடைசியா வரார். பெருமை கொள், நான் ஒரு பாரத வாசி, ஒவ்வொரு பாரதியனும் என் சகோதரன் என்று பெருமையாக உறக்க கூறுங்கள். மூட பாரதியனும் பிராமண பாரதியனும் பறையராகிய பாரதியனும் எனது சகோதரன் என்று சொல்வாய். இடுப்பில் ஒரு கோவணத்தை மட்டும் கட்டி கொண்டிருக்கிறவனாய் இருந்தாலும் சரி, உரத்த குரல் எடுத்து, பாரதியரே எனது சகோதரர்கள், பாரதியரே எனது உயிர், பாரதியரே தேவ தேவிகளே நான் வணங்கும் தெய்வங்கள், பாரதத்தின் சன சமூகமே நான் குழந்தையாக இருந்தபோது படுத்து வளர்த்த தொட்டில், இளமையில் விளையாடி கழித்த எழில் பூங்கா, மூப்படைந்த தருணத்தில் அடையும் வாரணாசியான மோட்சமும் அதுதான் என்று பெருமை கொள்ளுங்கள் அப்படின்னு ரொம்ப உச்சத்துல போய் பாரதம் பாரதம் பாரதம்னு அவரு சொல்லி முழங்குகிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா, ராமகிருஷ்ண பரமஹம்சர்கிட்ட இருந்து அவருடைய வழிகாட்டல்ல விவேகானந்தர் தொடங்குறார். அப்படியே போய் கவ்வி பிடிச்சுக்கிறாங்க. பார்ப்பனர்கள் உடனடியா விவேகானந்தரை தூக்கி நிறுத்துறான். தூக்கி நிறுத்தி இந்தியா முழுக்க அவரை அடையாளப்படுத்திக்கிட்டு தான் RSS கொண்டு போகணுங்கிறத திட்டமிடுறான். தமிழ்நாட்டில் RSS 1925 தொடங்கப்பட்ட RSS 36-37 கடுமையான வேலைகளை செய்கிறது. நுழைய முடியல, தாண்டவம் ஆடுகிறான். RSS தோற்றுவிப்பாளர்கள் எல்லாரும் சேர்ந்து வேலை செய்யறாங்க. இங்கே கோல்வல்கர் இங்க வராரு தமிழ்நாட்டுக்கு. காந்தியினுடைய அங்க சுட்டு வீழ்த்தப்படுகிற பொழுது கோல்வல்கர் சென்னையில இருக்கிறார். தேநீர் விருந்துல கலந்துகிட்டு இருக்கிறார். அதெல்லாம் பதிவு செய்திருக்கிறாங்க. அவர்கள் தமிழ்நாட்டுல நுழையறதுக்கு எவ்வளவோ அவங்க முதல்ல சேலத்தை தேர்வு செய்யறாங்க. சேலத்துல இருக்கிற சௌராஷ்டிரர்கள் யாரு தமிழ்நாட்டுக்கு பொருத்தமற்றவர்களோ, தமிழ்நாட்டு மக்களோட ஒன்றிணையாதவர்களோ அவர்களை தேர்வு செய்து அங்க இருக்கக்கூடிய சௌராஷ்டிர மக்கள்கிட்ட பார்ப்பனிய கருத்துக்களை, சமஸ்கிருதத்தினுடைய மேலாண்மையை சொல்லி சொல்லி அவங்கள இயக்கப்படுத்தி பார்க்கறாங்க. நடக்கல. எவ்வளவோ திட்டமிடுறான், எதுவுமே நடக்கல. கடைசியா ஒரு முடிவுக்கு வரான். கடைசியா அவன் திட்டமிட்டு முடிச்சதுதான் விவேகானந்த கேந்திரம். அது கன்னியாகுமரியில கொண்டு போய் விவேகானந்த கேந்திரத்தை வச்சு, அது வரைக்கும் விவேகானந்த கேந்திரம் கன்னியாகுமரியில நிறுவுவதற்கு வரை கூட விவேகானந்த கேந்திராவுக்குன்னு தனி திட்டங்கள் எதுவும் இல்லை. அதை ராணடே என்கிற RSS பார்ப்பனன் சித்பவன் பிராமணன் அவனுடைய தலைமையில போய் அந்த கன்னியாகுமரியில விவேகானந்த கேந்திரா நிறுவப்பட்டு, அதன் பிறகு 700 பள்ளிக்கூடங்களை, அதுவும் எடுத்தெடுப்புல கல்லூரிகள், பள்ளிக்கூடங்கள் இதெல்லாம் படிப்படியா கட்டி அதை நிறுவனம் அப்படிங்கிற நோக்கத்துக்கு வரா. நிறுவி அதன் பிறகு கிழக்கு மாநிலங்கள்ல மிசோரம், நாகாலாந்து, அருணாச்சல பிரதேசம் இதிலெல்லாம் இந்த பள்ளிக்கூடங்கள், கல்லூரிகள் நிறுவப்பட்டது. விவேகானந்தா கல்லூரி, ராமகிருஷ்ணா மிஷன் இதெல்லாம் நிறுவப்பட்டது. நிறுவி அதை அடித்தளமா வச்சுக்கிட்டு RSS வளர்த்தான். இதை நான் ஏன் இவ்வளவு ஆழமா சொல்றேன்னா, நம்மளுடைய வள்ளலாருக்கு பிறகு தோன்றியது விவேகானந்தருடைய திட்டம். ராமகிருஷ்ண பரமஹம்சருடைய வழிகாட்டல்ல விவேகானந்த கேந்திரம் அமைக்கப்பட்டது. ஒரு அடிப்படை கரு உருவானதற்கு பிறகு அந்த கருவை தொற்றிக்கொண்டு எப்படி ஒரு பெரும் திட்டத்தை அமைச்சு இந்தியா முழுக்க விவேகானந்தரை அடிப்படையா ஆக்கிட்டு தமிழ்நாட்டுக்குள்ளார கொண்டு வந்து அந்த விவேகானந்தர் பாறைன்னு ஒரு பாறையை நிறுவி, அந்த நிறுவன பாறை மேல விவேகானந்தர் மண்டபத்தை உருவாக்கி, இன்னைக்கு அவங்க அந்த விவேகானந்தர் மண்டபத்து கைக்குள்ளார போய் நம்முடைய திருவள்ளுவரும் மாட்டிக்கிட்டு படுற பாடு இருக்குதே, கொஞ்சம் நெஞ்ச பாடு இல்லை. தமிழ்நாட்டுல மட்டும் விவேகானந்தர் பள்ளிக்கூடங்களும், ராமகிருஷ்ணா மிஷன் பள்ளிக்கூடங்களும், கல்லூரிகளும் ஏறத்தாழ் 100க்கு மேலானவை. ஒவ்வொரு கல்லூரியிலையும் பள்ளிக்கூடத்திலையும் எப்படியும் பல ஆயிரக்கணக்கான மாணவர்கள் ஒட்டுமொத்தமா கணக்கிட்டோம்னா ஒரு ஆண்டுக்கு 2 லட்சம் மாணவர்கள், 3 லட்சம் மாணவர்கள் அவன் கைக்குள்ளார. அவங்களுக்கு வள்ளலார தெரியாது, அவங்களுக்கு திருவள்ளுவரை தெரியாது, விவேகானந்தரை தெரியும், சாரதா தேவி தெரியும், ராமகிருஷ்ண பரமஹம்சரை தெரியும். இந்து மதத்தை பற்றி அல்லது இந்து மதத்தின் வழியாக
அதனுடைய புராண சாஸ்திரங்கள்லாம் என்னென்ன சொல்லுகிறது என்பதை குறைஞ்சபட்சமாவது அந்த விவேகானந்த பள்ளிக்கூடங்கள்ல கல்லூரியில படிக்கிறவர்களுக்கு பரப்பப்படுகிறது. ஆனால் வள்ளலாருக்கு பள்ளிக்கூடங்கள் இருக்குதா? கல்லூரிகள் இருக்குதா? எத்தனை வள்ளலார் மடங்கள் பசித்திருக்கிறதுக்காக, சோறு போடுறதுக்காக, உணவுக்கான ஏற்பாடுகளை எல்லாரும் உணவு படைச்சு கொடுங்க, உருவாக்கி கொடுங்க. எதுக்கு? உங்களுடைய உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்காகவா? அதுக்காகவா இதை பண்ண சொன்னாரு? அவருடைய அடிப்படை கொள்கைக்கே வருவோம். அவர் நமக்கு வழிகாட்டிய கொள்கைகளை பரப்புவதற்கு ஒரு இயக்கம், வலுவான இயக்கமா செயல்படல. அவரே அதை செயல்படுவதற்கான திட்டத்தோட அவரால் இயங்குவதற்கான காலச்சூழல் இல்லாம அவர் மறைந்து போனார். எவ்வளவோ ஆழ்ந்த திட்டம் தான் இந்த 4 திட்டங்களும். சமரச சன்மார்க்க திட்டத்தை, சத்திய ஞான சபைய, சத்திய தர்ம சாலைய உருவாக்குனது, சித்தி வளாகத்தை உருவாக்குனதெல்லாம் மிகப்பெரும் திட்டம். அந்த 800 ஏக்கர் நிலத்தை உருவாக்கி அதுல இருந்து திட்டங்கள் அமைச்சு இன்னைக்கும் அந்த அந்த மண்டபத்தை, வள்ளலார் இந்த வடலூர் நினைவு இடம் கூட சமன்மையா இருக்கும். எல்லாவற்றிலும் சமன்மை நோக்கம். பொதுப்பட சதுரமா கட்டி மேல மேல கட்டிட்டு போனா அதுல ஒரு மேல் கீழ் எண் கோணத்துல கட்டமைப்பு, எல்லா கோணங்களும் ஒவ்வொன்றுக்கும் பொருள் வைத்து எல்லாத்துக்குள்ள அதுக்குள்ளாரெல்லாம் போனோம்னா எண்ணற்ற செய்திகள் சொல்லி ஆகணும். அவ்வளவு ஆழ்ந்த படிப்பினை வள்ளலாரை பற்றி மேலோட்டமா நமக்கு தான் சொல்லப்பட்டிருக்கு. அதை உருவாக்குவது யாரு? உண்மையாலுமே இன்னைக்கு வள்ளலார் பெற்றாளர்கள் உலகம் தழுவி இருக்கிறாங்க. உலகம் தழுவி வள்ளலார்கள் நிறைய கொடைகள் செய்யறாங்க. ஆனா அந்த கொடைகள் என்ன ஆகுது? விவேகானந்தர் நிறுவனம் போல ஒரு அவர்களுடைய ஆரியத்தை வளப்படுத்திக் கொள்வதற்கு, நிலைநிறுத்திக் கொள்வதற்கான திட்டங்களோடு செயல்படுவது போல வள்ளலார் நிறுவனங்கள் செயல்படுகிறதா? இல்லை. செயல்படுவதற்கான நோக்கம் இல்லை. அந்த நோக்கங்கள் இன்றைக்கு அடிப்படையான தேவைக்குரியவை. கட்டாயம் அரசு செய்யாது. அரசுன்னா அரசு செய்யாதுங்கிறத நான் அரசு செய்யறதுக்கான அறிவை பெற்றதாக அரசு இருக்க முடியாது. அது எந்த அரசுனாலும். வள்ளலார் மடம் சார்புடைய வள்ளலார் பின்பற்றாளர்களுக்கே அது பற்றியான அறிவு இல்லாத பொழுது இதற்கு முற்றிலும் தொடர்பற்ற ஒரு அரசுக்கு எப்படி அதற்கு திட்டம் உருவாகும்? ஆக வள்ளலாருடைய பின்பற்றாளர்கள், நெறியாளர்கள் முதல் வள்ளலாரை நம்ம கூர்ந்து இணைந்து படிச்சாகணும். அவருடைய இலக்கு என்ன? அவர் எப்படியான குமுகத்தை, எப்படியான சமூகத்தை படைக்க விரும்புகிறார்? சமரச சன்மார்க்கம் என்பது அந்த நெறி, நன்னெறி என்பது எது? சன்மார்க்கம் என்பது நன்னெறி. சமரசமான, ஒரு இணக்கமான, ஒத்திசைவான, சமன்மையான ஒரு நன்னெறி ஒன்று தேவை. அதுக்கு ஒரு சங்கம் தேவை. புத்தம் சிந்தித்ததே அதே கண்ணோட்டம். ஆரியத்துடைய கொடுமை தாங்க மாட்டாம புத்தர் வெளிவந்தார். இல்லை, புத்தம் சரணம் கச்சாமி, சங்கம் சரணம் கச்சாமி, தர்மம். அது போல அவருடைய கட்டமைப்புல இன்னும் கூடுதலான வளர்ந்த மிக பெரும் நன்னெறி வள்ளலார் நெறி. அது நெறிப்படுத்தி, ஒரு இயக்கப்படுத்தி, ஒரு செயல்பாட்டுக்குரிய திட்டங்களோடு வளர வேண்டும் என்று சொன்னா முதல் வள்ளலாருடைய பின்பற்றாளர்கள் ஒருங்கிணைந்து ஒரு ஆழ்ந்த திட்டத்தை இட வேண்டும். அதற்கு ஒரு பேர் இயக்கங்களை உருவாக்கணும். அந்த சமரச சன்மார்க்கம் என்கிற பெயரையே தமிழ் படுத்தி கூட அவர் தமிழ் படுத்துவது கூடாது என்பது வள்ளலாருடைய கருத்து இல்லை. அவர் அறிந்த காலத்துல, அவர் வாழ்ந்த காலத்துல தமிழ் எவ்வாறு புழக்கத்தில் இருந்ததோ அந்த புழக்கத்திலிருந்து அவர் இந்த சொல்லாடலை வகைப்படுத்தியிருக்கிறார். அதனால அவர் சமஸ்கிருதத்துல வச்சுட்டாருன்னு பொருளா எடுத்துக்கொள்ள வேண்டாம். தமிழ் மீது மிகுந்த பற்றுதலும், மிகுந்த ஈடுபாடும், தமிழுக்காக உரிமைக்காக போராடுகிறவராகவும் அவர் இருந்திருக்கிறார். சமஸ்கிருதத்தை கடுமையா எதிர்க்கக்கூடியவராக, சாஸ்திர புராணங்களை எதிர்க்கக்கூடியவராக, வேதங்களை எதிர்க்கக்கூடியவராக, வழிபாடுகளுடைய போலிமைகளை எதிர்க்கக்கூடியவராக, அன்னைக்கு இந்து மதம் என்கிற பெயர் இல்லை, இருந்திருந்ததுன்னா அதையும் எதிர்க்கக்கூடியவராக மிக கடுமையான செயலாளராக இருந்திருப்பார். ஆனா அவருடைய வழிகாட்டல்ல நாம் ஒரு பெரிய இயக்கத்தை வள்ளலார் அடையாளப்படுத்தி ஒரு பேர் இயக்கத்தை தொடங்கியாக வேண்டிய ஒரு முதன்மையான காலகட்டத்தில் இருக்கிறோம். அதனால இந்த நெறியாளர்கள், வள்ளலார் நெறியாளர்கள் சிதறி கிடக்கக்கூடிய, கருத்தால்
எப்படி ஒருங்கிணைவதுன்னே தெரியாத சூழல்ல இருக்கக்கூடிய வள்ளலார் நெறியாளர்கள் முதல்ல ஒரு கூட்டு கலந்தாய்வுக்கு, கூட்டு செயல்பாடுகளுக்கு வந்தாங்க. இந்த கூட்டு செயல்பாடுகள் வழியாக வள்ளலாரை மீண்டும் படித்து, காலச்சூழலுக்கு ஏற்ப படித்து, சமரச சன்மார்க்கத்தின் வழியாக நாம் அந்த நன்னெறியை எப்படியாக கொண்டு செல்லலாம் என்பதற்கான இந்த கால பொருத்தப்பாடுக்கு ஏற்ப ஒரு நடைமுறை உருவாக்கி, ஊர்தோறும் மாவட்டந்தோறும் வள்ளலார் வழியாக கல்விக்கூடங்கள், ஊர்தோறும் மாவட்டம் எல்லா பகுதி தோறும் வள்ளலாரை பரப்புவது. அப்படியான நிலையில் சாதி ஒழிப்பு, அப்படியான நிலையில் சமய மறுப்பு, அப்படியான நிலையில் சமன்மை உணர்வு, தமிழிய உணர்வு, திருக்குறள் வகுப்புகள் இப்படின்னு நெறிப்படுத்துவதற்கு வள்ளலாரை முதன்மைப்படுத்துகிற ஒரு காலச்சூழலில் நம்ம இருக்கிறோம். தமிழிய உணர்வாளர்களும் சரி, பெரியாருடைய பின்பற்றாளர், ஏன்னா பெரியார் அடிப்படையாக வள்ளலாருடைய நீட்சியாகத்தான் அவரை ஏற்றுக்கொள்ளார். அவர் எதையெல்லாம் சொன்னாரோ இவர் கடவுள் ஏற்பாளராக இருந்தார்ங்கிறத தவிர அந்த கருத்துக்களை, பெரும்பான்மை கருத்துக்களை பெரியார் ஏற்றுக்கொள்கிறாராகத்தான் செயல்படுகிறார். கடவுள் பற்றியான செய்திகள்ல, உயிர் பற்றியான செய்திகள்ல மாறுபட்ட கருத்து இருக்கலாம். பெரியாருக்கு, மார்க்சிய கண்ணோட்டம் உடையவர்களுக்கு மாறுபட்ட கருத்து இருக்கலாம். அதே போல வள்ளலாருடைய அடித்தளத்தினுடைய இருக்கக்கூடிய அந்த மூலமாக இருக்கக்கூடிய புத்த கருத்தாடல்களும் சரி, அது அம்பேத்கர் சிந்தனையாளர்களுக்கு இருக்கக்கூடிய புத்த கருத்தாடல்களிலிருந்து வளர்க்கப்பட்ட நிலையில் வள்ளலார் ஒரு வழிகாட்டியாக அம்பேத்கர் நெறியாளர்களுக்கும் தேவைப்படுகிறார். ஆனால் இவர்கள் அனைவருமே கூர்ந்து கவனிக்க வேண்டியவராக, ஒரு தலைமை பொருந்தியவராக வள்ளலார் இருக்கிற சூழல்ல வள்ளலாரை அடையாளப்படுத்தி இந்து மதத்தை தூக்கி தலையில் வைத்து கொண்டாடி ஒரு சீரழிவுக்கான அடித்தளமாக மாறிப்போன விவேகானந்தரை புறந்தள்ளிவிட்டு, அல்லது அவரை இனங்கண்டு கொண்டு இவர் நமக்கான வழிகாட்டி இல்லை என்று மறுத்துவிட்டு, வள்ளலார் தான் நமக்கான வழிகாட்டி, வள்ளலார் நெறிதான், நன்னெறிதான் தமிழர்களுக்கு, தமிழ் இனத்திற்கு, தமிழ் வாழ்க்கைக்கு, தமிழர்களுடைய உரிமைகளுக்கு ஒரு நெறிகாட்டலாக இருக்க முடியும் என்கிற கண்ணோட்டங்களிலிருந்து வள்ளலார் படிக்கப்படவும் பின்பற்றப்பட வேண்டியவராகவும் இருக்கிறார். அதனால் இந்த கருத்தரங்கம் ஒரு தூண்டுகோலான கருத்தரங்கமாக, இந்த வள்ளலார் நெறியாளர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டிய கருத்தரங்கமாக இருக்கிறது. ஏற்கனவே நாம் வள்ளலாருடைய 200ஆம் ஆண்டு நிகழ்ச்சியை நாம் ஒருங்கிணைந்து ஒரு பெரிய முயற்சி எடுத்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா வள்ளலார் இயக்கங்களையும், வள்ளலார் பின்பற்றாளர்களையும் ஒருங்கிணைப்பதற்கான ஒரு பெரும் முயற்சி எடுத்து அந்த நிகழ்ச்சியை நடத்தணும். சென்னையில தான். அதுல வள்ளலார் ஆரியத்தை மறுத்த நன்னெறியர் என்கிற ஒரு நூல் தொகுப்பையும் நம்ம வெளியிட்டிருக்கிறோம். இதுல ஏறத்தாழ ஒரு 10-15 பேருடைய ஆய்வு கட்டுரைகள், மிகச்சிறந்த ஆய்வு கட்டுரைகள். பேரூர் ஆதீனம் அவர்கள் அதுக்கு வாழ்த்துறை கொடுத்திருக்கிறாரு. மற்ற அறிஞர் பெருமக்கள் நிறைய பேர் இதுல கட்டுரை எழுதியிருக்கிறாங்க. இந்த நூல் நீங்க எல்லாரும் பார்க்க வேண்டிய நூல். இதுல வள்ளலாரை பற்றியான ஒரு சாரமான செய்திகள் நிரம்ப இருக்கக்கூடிய நூலாக இந்த நூல் இருக்கிறது. இது ஆனால் போதுமான நூல் இல்லை, ஒரு அறிமுக நுழைவாயிலுக்குரிய நூல் இது. இதிலிருந்து நாம் இன்னும் கூடுதலாக படித்து கொண்டு தமிழகமெங்கும் இருக்கக்கூடிய வள்ளலார் பின்பற்றாளர்களை, வள்ளலார் நன்னெறியர்களை எல்லாம் நாம் அழைத்து நம்மளுடைய இயக்க செயல்பாடுகளோட, தமிழ் செயல்பாடுகளோட, தமிழ் இன செயல்பாடுகளோட, சாதி ஒழிப்பு செயல்பாடுகளோட, ஆரிய மறுப்பு செயல்பாடுகளோட நாம் அதையெல்லாம் உருவாக்கணும். ஐயா நல்லூர் சரவணன் அவர்களுடைய பணி மிக பெரும் பணி. சென்னை பல்கலைக்கழகத்துக்குள்ளார அவர் போட்டுக்கிட்டு அவர் செயல்பட்டு இருக்கிற செயல்பாடுகள் கொஞ்சம் நெஞ்ச செயல்பாடு இல்லை. அவரை போட்டு நெருக்கிறார். சிவனிய கருத்தாளர்களுக்குள்ளார குன்றக்குடி அடிகளார் அப்படி இருந்தார். அடிகளார் கடுமையா நான் இந்து இல்லை என்பதே மறுத்தார், மிக கடுமையாக பேசினார். அப்படியான நிலையில இன்றைக்கு ஒருவர் சிவனிய சார்பில் ஒரு பேராசிரியர் நல்லூர் சரவணன் தான். அவருடைய செயல்பாடுகளுக்கு வள்ளலார் என்பது மிக பெரும் இணக்க உணர்வினர். வள்ளலாருக்கு 5ஆம் திருமுறைக்கு பிறகு சிவனிய கருத்தாளர்ல அவருக்கு உடன்பாடு இல்லாமல் இருக்கலாம். ஆனா சிவனியம் என்பது தமிழியம் தான். தமிழியமா சிவனியத்தை மீட்பதற்கான மீட்டுருவாக்கத்தை குன்றக்குடி அடிகளார், மரமலடிகளார் எல்லாரும் சேர்ந்து செய்திருக்கிறாங்க. அந்த செயல் நீட்சி வருகிற பொழுது
சிவனியம் என்பது தமிழை காக்கக்கூடிய சமயமாக இருக்கும் என்று சொன்னால் வள்ளலார் நெருங்கி விடுவார். ஆரியத்தை எதிர்க்கக்கூடிய சமயமாக சிவனியம் வழி தோன்றுவான் என்று சொன்னா வள்ளலார் இணக்கமாக மிக இணக்கமான மாறிவிடுவார். அதனால சிவனியலாளர்கள் வள்ளலார் ஆறுமுகனாளர் சொன்னது போல ஒரு வழக்கே ஒன்று போட்டார் சென்னை உயர்மன்றத்துல போட்டு மிகப்பெரும் இழுத்தடிப்புகள் நடந்தது. அதெல்லாம் மிக புதுமையான நிகழ்வு. அது கடந்த கால நிகழ்வு. அந்த படிப்பினைகள்ல இருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய செய்திகள் நிறையா. ஆனா அப்படியான நிலையில இல்லாம இன்றைக்கு இந்த இணக்க உணர்வுகளோட நாம் ஒரு மிகப்பெரும் மாற்றத்தை நோக்கி நகரக்கூடிய நாம் ஒரு இணக்க செயல்பாடுகளில் இணைந்து செயலாற்றுவதற்கான ஒரு பெரும் காலச்சூழல். அதுல ஐயா நல்லூர் சரவணன் அவர்கள் இந்த உணர்வோடு நமக்கெல்லாம் இணக்கமாக இருப்பது பெரும் மகிழ்ச்சிக்கும் நன்றிக்கும் உரிய நிலை. அதனால ஐயா அவர்கள் இந்த கருத்தாடல்களோடு பல்கலைக்கழகத்திலேயும் இது பற்றியான பேசுபொருளாக மாற்றுவது, அவருடைய ஒவ்வொரு பிறந்த நாள் நினைவு நாள்களில் வள்ளலாரை தமிழகமெங்கும் நாம் கொண்டு செல்ல வேண்டிய கடமை நம்ம அனைவருக்குமே உண்டு என்று கூறி இந்த நிகழ்ச்சி கருத்தரங்கத்திற்கு வருகை இருந்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன்.